ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் எக்லிப்ஸ் ஐடியில் எப்படி செலினியம் ஜார் ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு மேவன் யூஸ் பண்ணி அப்புறம் ஒரு பேசிக்கான செலினியம் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் எக்லிப்ஸ் ஐடி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபைல் கிளிக் பண்ணி நியூ மேவன் ப்ராஜெக்ட் போயிட்டு மேவன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கணும். இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், கிரியேட் அ சிம்பிள் ப்ராஜெக்ட், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் கொடுத்தா தான் நமக்கு இந்த இடத்துல ஃபினிஷ் பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஐடி ஒன்று. ஸோ குரூப் ஐடியில் செலினியம் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே நேமை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஆர்டிஃபேக்ட் ஐடிக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பட்டன் எனேபிள் ஆகிடும். ஸோ அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு செலினியம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ன்ற ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா pom.xmlன்ற ஃபைல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம டிபெண்டன்சிஸ் செலினியம் டிபெண்டன்சிஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு செலினியம் டிபெண்டன்சியை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேக் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எத்தனை டிபெண்டன்சியாக இருந்தாலும் நம்ம டிபெண்டன்சிஸ்ன்ற டேக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால நான் டிபெண்டன்சிஸ்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவை செலினியம் டிபெண்டன்சி. ஸோ அதை நம்ம எடுத்து இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு செலினியம் மேவன் டிபெண்டன்சின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் மேவன் ரெபாசிட்டரின்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன்லேருந்து ரீசன்ட் வெர்ஷன் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ இன்ஸ்டட் இதுலேயும் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக எனக்கு அந்த டிபெண்டன்சிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மேவன் சென்ட்ரல்ன்ற இதுவும் அஃபிஷியல் சைட் தான். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ரீசன்ட் வெர்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி டு கிளிப் போர்டு கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து இந்த டிபெண்டன்சிஸ்ன்ற ஃபோல்டர்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் இன்னும் இந்த ஃபைலை சேவ் பண்ணல. சேவ் பண்ணாததுக்கு முன்னாடி நம்மளோட பேரண்ட் டைரக்டரியில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. JRE சிஸ்டம் லைப்ரரி இருக்குது. அண்ட் தென் ஸோ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா JRE சிஸ்டம் லைப்ரரிஸ் இருக்குது. அப்புறம் SRCன்ற ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். Ctrl+S கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் மேவன் டிபெண்டன்சின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ சின்ஸ் இது வந்து மேவன் ப்ராஜெக்ட்ன்றதுனால நான் மேவன் ஒரு டிபெண்டன்சி இம்போர்ட் பண்ணுறதுனால இப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி. அதனால தான் இந்த ஃபைல் இந்த ஃபோல்டர் எனக்கு இப்போ கிரியேட் ஆகுது. ஸோ இதில் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா செலினியம் ரிலேட்டட் ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது செலினியம்மை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செலினியம் ஜார் ஃபைல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ ஜாவாவில் தான் கோட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் க்ரோம் ப்ரௌசர் லான்ச் பண்ண போகிறதுனால Chrome_Demo கொடுத்துக்கிறேன். ஸோ Chrome_Demo கொடுத்துட்டு ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு Chrome டெமோன்ற கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு, மெயின் மெத்தடும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு Chrome ப்ரௌசர் லான்ச் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு வெப் டிரைவருக்கான பாத் செட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா system.set ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற மெத்தட் மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம். செட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து கீ, ஒன்று வந்து வேல்யூ. ரெண்டுமே வந்து நமக்கு என்னென்னா ஸ்ட்ரிங் தான். ஸோ இது ரெண்டுமே நம்ம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன் டபுள் கோட்ஸ் we have to give. ஸோ க்ரோம் ப்ரௌசர்ன்றதுனால வெப் டிரைவர் டாட் க்ரோம் டாட் டிரைவர்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வேல்யூ நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நான் நல்லா டெலீட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்னோட பாத் நேம் கொடுக்கணும். என்னோட பாத் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் டிரைவர் நீங்கள் வந்துட்டு கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் கூகுள் போங்க. ஸோ இதில் வந்துட்டு க்ரோம் டிரைவர் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே டவுன்லோடபிள் ஃபைல்ஸாக இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஃப் யூஆர் யூசிங் Chrome version 1.5 ஆர் நியூவர் யூ கேன் see இங்கே ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட் வில் ரீடைரக்ட் யூ டு திஸ் ஒன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு Chrome,
அப்புறம் உங்களோட க்ரோம் டிரைவர் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவை க்ரோம் டிரைவர். ஸோ விண்டோஸ் 32 வின் 64 வின் 32 வின் 64 இருக்குது. ஸோ இந்த லிங்கை டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரோம் டிரைவர் வின் 32 அதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் EXE இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. ஸோ காப்பி கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம வெளியில் எங்கேயும் வச்சுக்காம நம்மளோட ஒர்க் பண்ணுற டேரக்டரியிலே வச்சுக்கிட்டா இட் வில் பி பெட்டர். ஸோ அதனால ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல காப்பி ஆயிடுச்சு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஃபுல் பாத் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ காப்பி பாத் கொடுத்துக்கோங்க, கேன்சல். ஸோ இந்த இடத்துல நம்மளோட அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ விசிபிலிட்டிக்காக இந்த லைனை நான் செகண்ட் லைனில் கொடுத்தேன். ஸோ உங்களோட ஒரு டிரைவருக்கான எக்ஸிக்யூட்டிபிள் பாத்தை நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட க்ரோம் வெப் டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு வெப் டிரைவர் ஸ்பேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. டிரைவர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்பேஸ், நான் க்ரோம் அண்ட் டிரைவர்ன்றதுனால க்ரோம் டிரைவர்னு கொடுக்குறேன். க்ரோம் டிரைவர். ஸோ இந்த லைனில் சின்ஸ் அதுக்கான ரிலேட்டடான ஹெட்டர்ஸ் இம்போர்ட் பண்ணாதனால எனக்கு வந்து எரர் காமிக்குது. ஸோ ஃபிக்ஸ் ப்ராஜெக்ட் செட்டப் கொடுங்க. ஆட் செலினியம் க்ரோம்னு கொடுக்குது, எஸ் கொடுத்துருங்க. அதுக்கு ரிலேட்டடான ஜார் ஃபைல்ஸை ஆட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் that driver from Selenium அது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து வெப் டிரைவர் ஃபைல்ஸும் நமக்கு தேவை. ஸோ ஃபிக்ஸ் ப்ராஜெக்ட் செட்டப் கொடுங்க. again click add selenium stones and இந்த வெப் டிரைவர் ரிலேட்டடான செலினியம் ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கும். ஓகே, அந்த ஹெடர் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோம் டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த ஒன்ஸ் க்ரோம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு வெப் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஸோ டிரைவர் டாட் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிரைவர் டாட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த வெப்சைட்டோட நேமை கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அந்த கூகுளே ஓப்பன் பண்ணணும், கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணோம். ஸோ https:/www.google.com கொடுத்துக்கிறேன். ends with semicolon control S கொடுத்துக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு run as ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு க்ரோம் ப்ரௌசர் லான்ச் ஆகிட்டு எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ க்ரோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு வார்னிங் இருக்குது. ஸோ நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஸோ என்னோடய க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா 132 க்ரோம் டிரைவர் பார்த்தீங்கன்னா 131 வெர்ஷனில் இருக்கான். பட் என்னோட க்ரோம் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கிற க்ரோம் டிரைவர் இஸ் ஆஃப் வெர்ஷன் 131, பட் மை க்ரோம் இஸ் ஆஃப் 130 வெர்ஷன். ஸோ அதுதான் வந்துட்டு அப்டேட் செலினியம் வெர்ஷன் தட் சப்போர்ட்ஸ் சிபிடி செலினியம் தட் சப்போர்ட்ஸ் வெர்ஷன் சிபிடிஸ். நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க செலினியம் 131 வெர்ஷன் 131 சப்போர்ட் பண்ணுற செலினியம் டிரைவர் ஃபைல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ வார்னிங் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சில பேசிக் கமாண்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ இந்த கோடிங் பார்ட்லேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ விச் மீன்ஸ் how to maximize a window, how to keep a particular size in the window, and how to close that Chrome browser, அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஒன்ஸ் ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறம் எனக்கு இம்மீடியட்டாக க்ளோஸ் ஆகிடணும் அந்த ப்ரௌசர் அப்படின்னா ஸோ டிரைவர் டாட் க்ளோஸ் மெத்தட் இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக ஒன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இம்மீடியட்டாக க்ளோஸ், நமக்கு மேனுவலாக க்ளோஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்காது, அதுவே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் இம்மீடியட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது நான் டிலே பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் சர்டன் டைமில் அப்படின்னா ஒரு ஸ்லீப் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 செகண்ட்ஸ் எனக்கு 3000 மில்லி செகண்ட்ஸ் இருந்துட்டு எனக்கு க்ளோஸ் ஆகிடணும். ஸோ இதுக்கு ரிலேட்டடான நான் ஒரு எக்ஸப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. க்ரோம்
க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இல்லை கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு 3 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, எனக்கு பர்டிகுலர் மேக்ஸ் ஃபுல் ஸ்க்ரீனில் வராமல் இந்த பர்டிகுலர் சைஸில் மட்டும்தான் வருது. எனக்கு மேக்ஸிமைஸ் ஆகி வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, பிஃபோர் க்ளோசிங் தட் we have to give driver dot manage dot window dot maximize இந்த மெத்தட் கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ், அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுற ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ப்ரௌசர் லான்ச் ஆகிட்டு கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமைஸ் ஆகிட்டு எனக்கு இமீடியட்டாக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அதுவும் எனக்கு 3 செகண்ட்ஸ் டிலேயில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ சேம் லைன் ஐம் காப்பிங் அண்ட் பேஸ்டிங் இட் ஹியர். கண்ட்ரோல் எஸ், ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. 3 செகண்ட்ஸ் கழிச்சு மேக்ஸிமைஸ் ஆகிட்டு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணது, அகெயின் இட் வில் க்ளோஸ். ஸோ இதுதான் வந்துட்டு மேக்ஸிமைஸ் ப்ரோக்ராம். ஸோ விண்டோஸ் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டட் எனக்கு மேக்ஸிமைஸ் ஆகிட்டு பர்டிகுலர் விண்டோ வந்து பர்டிகுலர் சைஸ்க்கு வேணும் அப்படின்னா, அகெயின் டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ டாட் செட் சைஸ். ஸோ செட் பொசிஷனும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ செட் சைஸ் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஸ்பேஸ் டார்கெட் சைஸ். ஸோ டைமென்ஷன்றது புது டேட்டா டைப்பாக இருக்குது நமக்கு. நம்ம இது வரைக்கும் ஸ்ட்ரிங்கு, இன்ட்டு அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இருக்குது. ஸோ செலினியம் இட் செல்ஃப் ஹேஸ் சம் டேட்டா டைப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன், பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி செலினியமே வந்துட்டு அதுக்கிட்ட சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சுருக்கு. ஸோ அது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டைமென்ஷன் நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம டைமென்ஷன்ஸில் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்குள்ளே இப்போ பர்டிகுலராக இதுக்குள்ளே ஒரு டின்ற வேரியபிள் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பிஃபோர் தட் I'll define the variable d. ஸோ எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அது சொல்லிட்டாங்க. டைமென்ஷன்னு டைமென்ஷன் ஸ்பேஸ் d is equal to new space dimension of ஒரு 500 கொடுக்குறேன். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அது நம்ம ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் டைமென்ஷன்ஸ் இம்போர்ட் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் தென் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ அந்த விண்டோ 500 வந்துட்டு திரும்பவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே சிமிலர் வே அது ஒரு 2 செகண்ட்ஸ் அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் இந்த லைனை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் அவுட்புட் பார்க்கறதுக்காக. இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ். ஸோ இது பாருங்க 500 of 500னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆரிஜின்ல இருந்துட்டு 500 x and 500 y அந்த பர்டிகுலர் சைஸ்ல ஃபிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு செட் சைஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டிஸ் தேர்னோ விச் இஸ் செட் பொசிஷன் பார்த்தோம், அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ டாட் செட் பொசிஷன். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்பேஸ் டார்கெட் பொசிஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்ன்ற டேட்டா டைப்லாம் நம்ம பார்க்கல. ஸோ பாயிண்ட்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு நான் பின்னு கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு வேரியபிள் பி. ஸோ பிஃபோர் தட் ஐ வில் டிஃபைன் பி. ஸோ பாயிண்ட் ஸ்பேஸ் பி இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்பேஸ் பாயிண்ட். ஸோ ஏதாவது XY பொசிஷன் கொடுக்கணும்.
So for example, I am giving 250 comma 250 ends with semicolon. Again இதுக்கு ரிலேட்டடான செலினியம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சேவ். ஸோ அவுட்புட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக again after this I'm giving sleep for 3 seconds. So run as Java application. Google page opened, window maximized, page set to 500 comma 500 and position 250 comma 250. Clear? So with this we will finish. So these are the basic commands that we can see in a basic program. Maximize, set size window, set position of a window. Thank you.